நான் என்ன நினைக்கிறேன், என்ன சொல்கிறேன், என்ன செய்கிறேன், என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனோட இந்த விஷயத்த செய்கிறேன், யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு டேக்ட்ஃபுல்னஸ் நிறைஞ்ச பர்சனாலிட்டிஸ் கன்னி, டாக்டிக்ஸ் நிறைஞ்ச பர்சனாலிட்டிஸ் கன்னி. இந்த டாக்டிக்ஸ்லாம் எப்படிங்க, மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கா, மற்றவங்களை வந்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்கிறதுக்கா, மற்றவங்களை கெடுக்கிறதுக்கா? நாட் லைக் தட். என்ன நான் முன்னேற்றிக்கிறதுக்கு, என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கிறதுக்கு, என்ன நான் அப்லிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தான். எந்த விதத்துலையும் நெகட்டிவ் கிடையாது. ரொம்ப டேக்ட்ஃபுல்னஸ், ஆல்வேஸ் அலர்ட், ஆல்வேஸ் பிளான்டு. பொதுவாக வந்து கன்னிக்கு வந்து பாருங்கள், எப்பயுமே இந்த மாதிரி கீர்த்தியை வந்து கூப்பிட்டுட்டாங்க, அதாவது உஷா பேட்சை கூப்பிட்டாங்க, எல்லாரும் அங்கே போகிறாங்க. போன உடனே அந்த பொண்ணு இவங்ககிட்ட வந்து பேசணும். அதுக்கு நான் வந்து பொதுவாக எல்லா ராசியும் என்ன பண்ணுவாங்க, பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, இதுதானே வைப்பாங்க. ஆனால் கன்னி அப்படி கிடையாது. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி, பிளான் டி, பிளான் ஏ, பிளான் எஃப், பிளான் ஜெட் வரைக்கும் வைக்கும். ஆக மொத்தம் அந்த ஜெட்டுக்குள்ளே அந்த பிள்ளை வந்து அவங்ககிட்ட பேசிடணும். அந்த மாதிரி யாருக்குமே தெரியாமல் அந்த பிள்ளையை சுற்றி ஒரு ட்ராப் அப்படின்றது வச்சுருக்கோம். உதாரணத்துக்கு இப்போ இவங்க ட்ரிப் போகிறாங்க. ட்ரிப் போயிட்டு ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறாங்க. சினிமா தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் ட்ரிப், அதில் ஒரு நாள் சினிமா தேட்டருக்கு போகிறாங்க. சினிமா தேட்டருக்கு போகும்போது எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் வாங்குவாங்க, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்க, இல்லை ஒரு காஃபி வாங்குவாங்க. இது சகஜம் தானே. அந்த மாதிரி கீர்த்தியும் போய் வாங்க போகிறா. உஷா பேட்சுக்கு போகிறா. உஷா போகும்போது என் பேட்சில் எல்லாருக்கும் வாங்கிட்டு வரணும், உங்களதுல 4 பேர் கூப்பிட்டுக்கோ உஷா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்காக கீர்த்தி அங்கே வந்துடுவா. அவளுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது, ரொம்ப கூலாக இருக்கிறது பிடிக்கும் இல்லையா. அப்போ அவளும் வந்துடுறா. அப்போ வாங்கும்போது ரொம்ப சிம்பிள். காஃபி வாங்கினா பிடிச்சிக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு வாண்டட்லி நான் அவகிட்ட காஃபி கப்பை கொடுக்குறேன். காஃபி கப்பை கொடுக்குறேன். அவள் பிடிச்சிட்டு இருக்கா. லைட்டாக தட்டி விட்டுட்டு மேலே ஊற்றிக்கிட்டு, ஐயோ சாரி இரு கர்ச்சிஃப் வச்சு க்ளீனாக தொடச்சி விட்றேன். அப்போ அவகிட்ட நான் நெருங்க பழகிறேன். ஒன்றும் வந்து சுடலை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல, ட்ரெஸ் மாற்றிக்கிறீங்களா, நான் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கட்டும், அப்படிலாம் வந்து ரொம்ப ஓவராக வந்து ரொம்ப பாசத்தை பொழியிறேன். அவள் யோசிப்பா, பரவாயில்ல, காஃபி வந்து விழுந்ததுக்கு எத்தனை சாரி, அதுக்கும் மேலே எவ்வளோ ஒரு முட்டாள்தனம் செஞ்சுட்டேன், இந்த மாதிரி விஷயம் செஞ்சுருக்கலாமா, பாவம் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சுட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி அவள் முன்னாடியே நான் வந்து ஒரு சீனை க்ரியேட் பண்ணுறேன். அப்போ அவள் யோசிப்பா, என்ன இவ்வளோ நல்லவனாக இருக்கான், பரவாயில்ல, வெரி குட், ரொம்ப நல்லவன் அப்படின்ற இம்ப்ரெஷனை ஆல்ரெடி நான் பல முறை பதிச்சிட்டேன். இந்த முறை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பதிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டாக்டிக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டேஜ் வந்து அவளே வந்து சொல்கிறா, நான் வந்து எனக்கு ஒரு பர்ஃபெக்டான லைஃப் பார்ட்னரை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப கன்சர்ன்டாக இருக்கணும், ரொம்ப பாசமாக இருக்கணும், ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும், ரொம்ப புத்திசாலியாக இருக்கணும், ரொம்ப ஆளுமையான பர்சனாக இருக்கணும், கத்தக்கூடாது, ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது, சண்டை போடக்கூடாது, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா திட்டவே கூடாது, மூஞ்சால் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் நான் எதிர்பார்த்தேன். இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன், நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸு தான், ஒரே ஆஃபீஸ் மேட்ஸ் தான். ஏன் நம்ம வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை மூவ் ஆன் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம லவ் பண்ணக்கூடாது, ஏன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது, அந்த பிள்ளையே வந்து கேட்கும்.